ஹாய் கைஸ், நம்ம மூவியில் பட்டாங்க படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணிப்பாருங்க. இது ஒரு காமெடி ரொமான்டிக் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினை பார்ப்பாங்க. பார்த்தோன்னே பிடிச்சி போயிடும். ஒன் சைடாக அப்படி லவ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டை ஹீரோயின்கிட்ட அறிமுகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுக்கு இவங்களுடைய ஃப்ரெண்டை தான் பிடிச்சிருக்கும். உடனே ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஹீரோயின் குழம்பி போயிடுவாங்க. இப்போ இறுதியில் யாரை ஹீரோயின் செலக்ட் பண்ணுறாங்க, இறுதியில் ஹீரோயினோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய காஸ்டியூம் பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு காமெடியாக ரொமான்டிக்காக கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் ஹீரோயின்கிட்ட மறுபடியும் எப்படியாவது நல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படின்ட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஓரளவுக்கு நல்லா பார்க்க நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ பார்த்தா இப்போ ஹீரோ நம்ம இன்னும் அவங்க ஃப்ரெண்டு வந்து தனக்கு ஹெல்ப் பண்ண தான் கூப்பிட்டுருவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அவரை பிடிச்சி போயிருமே. அதில் வர கரெக்டாக எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை ஹீரோ செய்வார். அதில் அவருக்கு நல்லாவே இருக்குது. அது இந்த படத்தில் அந்த பட்டமெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. அந்த சீன்ஸ் நல்லாவே இருக்குது. நல்லா கனெக்ட் ஆகுது. நம்மளே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவு நல்லாவே இருக்குது. சூப்பராக கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்புடுமே நல்லாவே இருக்குது. படத்துடைய அந்த சினிமோட்டோகிராஃபிக் ஒளிப்பதிவு நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த கிளைமேக்ஸ் முன்னாடி வர கிளைமேக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அது நல்லாவே இருக்குது. படத்துடைய மேனேஜ் பார்த்தா செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஹீரோயின் டாஸ்க்லாம் வைப்பாங்க. 2 பேர் யார் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கிரன்ச்சாக இருக்குது. காமெடி செகண்ட் ஹாஃபில் எடுபடவே இல்லை. இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு மெச்சூரிட்டியான காமெடி கொடுத்துருக்கலாம். இவங்க அந்த திரைக்கதையே நிறையா படத்தில் ரெஃபர் பண்ணி எழுதுன மாதிரி இருக்குது. இண்டிவிஜுவலான திரைக்கதை இந்த படத்துக்கு இல்லை. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.